அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இணையற்ற நாமத்திலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சில சமயங்களில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்துல நான் அன்பாக சொல்லும் பொழுதே சரியாகிக்கொள், உன்னை சரி செய்து கொள் என்று சொல்லுகிற வார்த்தையை கேட்டிருக்கின்றோம். மெதுவாக சொல்லும் பொழுதே கேட்டுக்கொள், மெல்லிய சத்தத்தோடு சொல்லும் பொழுதே கேட்டுக்கொள், சாதாரணமாக சொல்லும் பொழுதே கேட்டுக்கொள், இல்லாவிட்டால் நான் வேறு மாதிரி சொல்ல வேண்டியதாகும் என்று சொல்லுகின்ற பெற்றோர்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அதே மாதிரியாக வேதாகமத்திலும் கூட தேவன் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். சுலபமாக எளிமையாக சொல்லும் பொழுதே நாம் அதை ஏற்றுக்கொள்கின்றோமா, அல்லது கடுமையாக சொன்னால்தான் அல்லது கண்டனத்தோடு சொன்னால்தான் நாம் அதை ஏற்றுக்கொள்கின்றோமா? இந்த ஒரு கேள்வி இருக்கிறது. தேவனும் கூட அப்படித்தான் அநேக சமயங்களில தன்னுடைய அணுகுமுறையை காண்பிக்கின்றார். சுலபமாக மெதுவாக சொல்லுகின்ற பொழுது நாம் கேட்காவிட்டால் தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சில சமயங்களில கடினமான ஒரு காரியத்தையும் பயன்படுத்தி நம்மை உள்ளே வரும்படியாக செய்கின்றார். இதை நம்ம எப்பொழுதும் மறந்துவிடக் கூடாது. சில உதாரணங்களை வேதாகமத்திலிருந்து பார்க்கலாம். ஒருவேளை இந்த கருத்து கொஞ்சம் புதியதாக இருந்தாலும் கூட வேதாகமத்திலே இலையோடு இருக்கின்ற ஒரு அழகான கருத்துதான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே தேவன் மனிதனை உண்டாக்கின பொழுது, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அவர் மெதுவாக, அழகாக, மென்மையாக சொன்ன ஒரு வார்த்தை, மனித குலம் பெருக வேண்டும், அது பூமியை நிரப்ப வேண்டும், பூமி முழுவதும் மனித குலம் பெருக வேண்டும். அவர் ஆதாம் ஏவாளைத்தான் படைத்தார். அவர்கள் மூலமாக வருகின்றவர்கள் பூமி முழுவதும் பரவி இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக, தேவனுடைய ஆலோசனையாக, தேவனுடைய வார்த்தையாக இருந்தது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, மனிதன் பூமியிலே பெருக துவங்கினான் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். பூமியிலே மனிதர்கள் பெருக துவங்கினார்கள். காயின் தேவனுடைய அந்த சாபத்தை பெற்று அவன் வெகு தூரத்திலே போய் குடியேறினான். இப்படி பல்வேறு உலகத்தினுடைய பல்வேறு பகுதியிலே மக்கள் குடியேறினார்கள், பெருக துவங்கினார்கள், பூமி எங்கும் பரவவும் துவங்கினார்கள். நோவாவினுடைய காலத்திலே ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அந்த ஜலப்பிரளயத்திலே அனைத்தும் அழிந்து போனது. தேவன் அங்கே இருந்து வெளியே வந்த நோவா, சேம், காம், யாப்பேத், அவர்களுடைய மனைவிமார்கள் மொத்தம் 8 பேர் அந்த பேழையிலே இருந்து வெளியே வருகின்றார்கள். அவர்களை பார்த்து அங்கே தேவன் சொன்ன வார்த்தை அதே வார்த்தை தான். நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் விருத்தியாகுங்கள்.
9ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, நீங்கள் பழுகணும், பெருகணும், பூமியிலே விருத்தியாகணும். அதே அர்த்தத்தில்தான் இங்கேயும் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே, இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வரலாற்று ஆசிரியர்கள் நோவாவுடைய 3 பிள்ளைகள், சேம், காம், யாப்பேத் என்று சொல்லக்கூடிய 3 பிள்ளைகள், இந்த வசனம் சொல்லுகிறது இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன. இவர்களிடத்திலே இருந்து குலங்கள், ஜாதிகள் பிரிந்தன என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள். உலகிலே இருக்கின்ற 3 இனங்கள் இந்த 3 பேரிடத்திலே இருந்துதான் வந்தது என்று சொல்லுகின்றார்கள். இந்த உலகத்திலே இருக்கின்ற ஜனங்களை நாம் 3 பகுதிகளாக பிரிக்க முடியும். ஒன்று, வெள்ளை நிறத்திலே இருக்கின்றவர்கள். இன்னொரு பகுதியிலே இருக்கின்றவர்கள் கருப்பு நிறத்திலே இருக்கின்றவர்கள். இன்னொரு பகுதியிலே இதற்கு 2ம் சேராத மங்கோலிய இனம் என்று அழைக்கப்படுகின்ற சீன பகுதியை சார்ந்தவர்கள். இந்த 3 இனங்களும் இந்த 3 பேரிடத்திலிருந்து வந்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். எந்த அளவிற்கு அது சரியானதோ தெரியவில்லை. ஆனாலும் கூட இப்படி ஒரு கருத்தும் இருக்கத்தான் செய்கிறது. இப்பொழுது அவர்கள் பூமியிலே ஜாதிகளாக பெருகினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, அந்த ஜனங்கள் எல்லாரும் நோவாவுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள், அவருடைய வம்சத்திலே வந்த அந்த பிள்ளைகள் எல்லாரும் ஒரு யோசனை செய்கின்றார்கள். நாம் அங்குமிங்கும் சிதறடித்து போகாதபடிக்கு நாம் ஒரு நகரத்திலே குடியிருப்போம். நாம் குடியிருக்கும்படியாக ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று வானளாவிய கோபுரத்தை கட்டி அந்த நகரத்திலேயே குடியிருப்போம், நாம் சிதறி போக வேண்டாம் என்று தீர்மானிக்கின்றார்கள். தேவன் மனு குலத்திற்கு சொன்ன ஆலோசனை, நீங்கள் பழுகி பெருக வேண்டும், பூமி முழுவதும் போக வேண்டும் என்பது அவருடைய யோசனையும் அவருடைய திட்டமும் அவருடைய சொல்லுமாக இருந்தது. ஆனால் மனிதன் ஒரு காலகட்டத்திலே நாங்கள் பழுகி பெருகுவோம், ஆனால் பூமி எங்கும் சிதறடிக்கப்பட வேண்டாம், ஓரிடத்திலே இருப்போம் என்று சொல்லி பாபேல் என்ற அந்த கோபுரத்தை கட்டினார்கள். பூமியை நிரப்புவதற்கு பதிலாக அந்த பட்டணத்தை, அந்த கோபுரத்தை நிரப்புவோம் என்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளாக வருகின்றார்கள். இப்போ தேவன் என்ன செய்கின்றார்? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 7, 8வது வசனங்கள் இப்படி சொல்லுகிறது, நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலே இருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். இப்பொழுது யோசித்து பாருங்கள், தேவனுடைய திட்டம் மனிதன் பூமியெங்கும் சிதறி வாழ வேண்டும், எல்லா பகுதியிலும் அவர்கள் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இந்த மனிதர்கள் என்ன செய்தார்கள்? தாங்கள் ஒரு பட்டணத்திலே வாழ்கின்றோம், ஒரு இடத்திலே நாங்கள் குடியிருக்க போகிறோம் என்று தீர்மானித்து தேவனுடைய அழகான யோசனையை அல்லது வார்த்தையை மாற்ற நினைத்தார்கள். தேவன் தன்னுடைய திட்டத்தை இப்ப எப்படி நிறைவேற்றினார் பாருங்க. மொழியை தாறுமாறு ஆகும்படியாக செய்து அங்கே தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். ஆனா அதற்கு அந்த மக்கள் கொடுத்த விலை மிக மிக அதிகம். அதற்கு முன்பாக நோவா என்ன மொழி பேசினான் என்ற ஒரு கேள்வியை எடுத்துக்கொண்டு போனால், தமிழ்நாட்டிலே கேட்டால் தமிழ் மொழிதான் மூத்த மொழி என்று சொல்லுவோம். மற்றவர்களிடத்திலே போய் கேட்டால்
எங்களுடைய மொழிதான் முதலிலே இருந்தது என்று சொல்லுவார்கள். ஆனால் என்ன மொழி இருந்ததோ நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட எல்லா மொழிகளும் அந்த இடத்திலே, அந்த பாபேல் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே இருந்து தோன்றினவைகள். இப்பொழுது தேவன் அவர்களுடைய மொழியை தாறுமாறாக மாற்றினார். அவர்கள் நாம் படிச்சுட்டு அப்படியே போயிடுறோம். ஆனால் அது எவ்வளவு கடினமான ஒன்று என்பதை யோசித்து பாருங்கள். அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஒரு குடும்பத்துல அப்பா, பிள்ளைகள், மனைவி, அவங்க அப்பா, அம்மா, உடன் பிறந்தவர்கள், பேரப்பிள்ளைகள், இப்படி எல்லாம் இருக்கின்ற ஒரு குடும்பத்துல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மொழி பேச ஆரம்பித்து ஒருவர் பேசுவது ஒருவருக்கு விளங்கவில்லை என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய கடினமான ஒன்றுன்னு யோசித்து பாருங்க. பையன் பேசுறது அப்பாவுக்கு விளங்கல, பேத்தி பேசுறது பாட்டிக்கு விளங்கல, இவங்க ரெண்டு பேரும் பேசுறது மூன்றாவது ஆளுக்கு விளங்கல. அவரவர்கள் யாராருக்கு விளங்கினதோ அவங்கெல்லாம் செட்டு சேர்ந்து 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 அப்படியே போய் விரிந்து போக ஆரம்பித்தது. எவ்வளவு கடினமான ஒரு காரியம் பாருங்கள். சொந்த பிள்ளைகளை, சொந்த குடும்பத்தை, சொந்த பெற்றோர்களை, சொந்த உறவுகளை இழந்து சிதறடிக்கப்பட்டு பூமியிலே பரவினார்கள். தேவன் சுலபமாக சொன்னார், நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள், சிதறடிக்க பூமி எங்கும் நிரம்பியிருங்கள் என்று சொல்லி. அதை கேளாமல் போன காரணத்தினாலே தேவன் அந்த இடத்துல ஒரு தட்டு தட்டி, தலையில தட்டுறமான்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு தட்டு தட்டி அவர்கள் அந்த தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். எனக்கு மெல்லிய சத்தம் போதுமா, அல்லது தேவன் என்ன தலையில அடிச்சுதான் சொன்னாதான் நான் கேட்பேனா? இந்த கேள்வி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இரண்டாவதாக இன்னொரு உதாரணத்தை கூட நாம் பார்க்கலாம். யோனா. யோனா என்ற ஒரு அழகான ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி தேவன் அவரை அழைத்து, யோனா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். தேவன் யோனாவை நினிவேவுக்கு போகும்படியாக சொல்லுகின்றார். அந்த நினிவே என்பது இவர் வாழ்ந்த அந்த பகுதியில இருந்து கிழக்கு புறத்து பகுதியில 500 மைல் தூரத்தில் இருக்கின்ற ஒரு பட்டணம். அசீரிய மக்களுடைய, அசீரிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகர் பாபிலோன். எப்படி பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகராக இருந்ததோ அதே மாதிரியாக அதற்கு முன்பான காலத்துல அசீரிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகராக இந்த நினிவே இருந்தது. இந்த நினிவே ஆதியாகம புஸ்தகத்திலேயே நிம்ரோத் என்று சொல்லக்கூடிய ஒருவராலே கட்டமைக்கப்பட்ட ஒரு பட்டணம் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். அந்த பட்டணம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய விஸ்தீரணம் 3 நாள் பயண தூரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 நாள் பயண தூரம் என்றால் 60, ஒரு நாள் பயண தூரம் என்பது 20 மைல். அப்ப 3 நாள் என்றால் 60 மைல். கிலோமீட்டர்ல கணக்கு போட்டோம்னா 100க்கு மேலான கிலோமீட்டர் சுற்றளவுள்ள ஒரு பிரம்மாண்டமான பட்டணம். 1,20,000 மக்களுக்கு மேலாக, அது இல்லாமலும் இருக்கா, எக்ஸ்ட்ராவும் இருக்காங்க, அவர்களுக்கு மேலான அதிகமான ஜனத்தொகையுள்ள மிக பிரம்மாண்டமான பட்டணம். இந்த பட்டணத்தினுடைய அக்கிரமம்
தேவனுடைய என்னுடைய சமூகத்திலே வந்து எட்டினது. அவர்கள் மனம் திரும்பும்படியாக 40 நாளிலே நான் இந்த பட்டணத்தை அழித்து விடுவேன் என்று சொல்லக்கூடிய செய்தியை நீ போய் நினிவே பட்டணத்திலே சொல்லு என்று தேவன் யோனாவிடத்திலே சொல்லுகின்றார். யோனாவை பற்றி நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகின்ற மனிதன் என்று அவர் தன்னை சொல்லுகின்றார். தன்னை பற்றி அவர் சொல்லும் பொழுது நான் கர்த்தருக்கு தேவனுக்கு பயப்படுகின்ற ஒரு மனிதன், அவரிடத்திலே பயபக்தியாய் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்று சொல்லுகின்றார். அவ்வளவு ஒரு நல்ல மனிதன் தான், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதன். அவரிடத்திலே சொன்ன அந்த வார்த்தைக்கு அவர் செய்தது என்னவென்றால், யோப்பா பட்டணத்திற்கு போகிறார். அங்கே இருந்து நினிவேவுக்கு கப்பல் ஏறுவதற்கு பதிலாக தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறுகின்றார். அது அந்த யோப்பா இவர் வாழ்ந்த அந்த பகுதியிலே இருந்து 2000 மைல் மேற்கே இருக்கின்ற ஒரு பட்டணம். 500 மைல் போவதற்கு பதிலாக 2000 மைல் எதிர் திசையிலே போகின்றார். நான் நினிவேவுக்கு போக மாட்டேன், பேசாம வீட்டிலேயே இருந்திருக்கலாம். ஏன் அவரு அங்க போகணும்னு நினைச்சாருன்னு தெரியல. நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் வீட்டிலேயே இருந்துக்கிறேன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா ஏன் அதை செய்தாருன்னு தெரியல. ஆனால் அவர் தர்ஷீஷுக்கு போகிறேன் என்று அதற்கு கப்பல் ஏறி, யாரும் என்ன பார்க்கக்கூடாது என்ற அந்த தொனியில கப்பலின் அடித்தட்டத்துக்கு போய் அங்கே தூங்கி விடுகிறார். இது எல்லாம் முடிஞ்சதா? அதோடு பிரச்சனை முடிந்ததா என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அங்க முடியல. தேவன் ஒரு பெரும் காற்றை வரும்படியாக செய்தார், கடல் கொந்தளிப்பு வரும்படியாக செய்தார். அங்கே இருந்த கப்பலிலே இருந்த மாலுமிகள் கொஞ்சம் அதிர்ந்து பயந்து போனார்கள். இதை வாசிக்கும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் கூட இருக்கு. இந்த நிகழ்ச்சி 2700 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. அப்பொழுதே கப்பல் பயணமாக 2000 மைல் என்றால் கிட்டத்தட்ட 3000, 3400, 500 கிலோமீட்டர் தூரம். இங்க இருந்து ஏறக்குறைய சிங்கப்பூர் போகின்ற அவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் கப்பலிலே பயணம் போகின்ற பழக்கம் இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். சாலமோன் காலத்திலே கூட அது வேறு ஒரு தர்ஷீஸ் என்று சொல்லுகின்றார்கள். ஆப்பிரிக்கா கண்டத்திலே இருக்கிற அந்த பட்டணத்திலே ஏற்றுமதி இறக்குமதி அவர்களுக்குள்ளாக இருந்தது, கப்பல் போக்குவரத்து இருந்தது என்று சொல்லுகின்றார்கள். இப்போ இவ்வளவு தூரம் பயணங்கள் எல்லாம் அந்த நாளிலே இருந்தது. கடல் இப்பொழுது கொந்தளித்தது, அந்த கப்பல் அலை பாய்ந்தது. அந்த மாலுமிகளும் உள்ளே இருந்தவர்களும் பயந்து போகின்றார்கள். சரி, இனி என்ன செய்வது? ஒருவேளை கப்பலினுடைய முழுகி போகாமல் பாரத்தை குறைக்கும்படியாக நம்முடைய உடைமைகளை எல்லாம் தூக்கி கடலிலே போடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். தங்களுடைய உடைமைகளை எல்லாம் கடலிலே தூக்கி போடுகின்றார்கள். அது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு யோசித்து பாருங்க. நீங்கள் ஒருவேளை தமிழகத்திலிருந்து பாம்பே போவதற்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போற வழியில உங்கள் உடைமைகள் எல்லாம் காணாமல் போயிருந்தால், அல்லது அங்கே இருந்து ஆசையாக பெற்றோர்களுக்கும் உறவுகளுக்கும் வாங்கி கொண்டு வந்த அந்த பை களவு போயிருந்தால், காணாமல் போயிருந்தால், உங்களுக்கு எப்படி, நமக்கு எப்படி இருந்திருக்கும்? அவர்களுடைய உடைமைகளை எல்லாம் தூக்கி போடுகின்றார்கள். எவ்வளவு யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் மிக அதிகம். அவர்களுடைய கப்பலிலே போகின்றவர்களுடைய உடைமைகள் அவ்வளவு பேருக்கு 3500 கிலோமீட்டர் தூரம், 2000 மைல் தூரம், எவ்வளவு ஸ்பீட்ல போனாங்கிறது தெரியல. அவ்வளவு பேருக்கு தேவையான உணவு அதெல்லாம் அதுக்குள்ளதான் இருந்திருக்கு. எடையை குறைப்பதற்காக எல்லாத்தையும் தூக்கி கப்பல் இருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுறாங்க. இப்பொழுது இன்னும் அந்த பிரச்சனை தீர்ந்த மாதிரி தெரியல. இப்பொழுது அவர்களுக்கு ஒரு பயம் அதிகமாகிவிட்டது. தாங்கள் உயிர் பிழைப்போமோ என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். சீட்டு போட்டு பார்க்கின்றார்கள், இது யாரால் வந்தது என்று. யோனாவினுடைய பெயருக்கு வந்தது. இந்த யோனா எங்கே என்று தேடி பார்க்கின்றார்கள்.
அவன் கீழ்த்தளத்திலே தூங்கி கொண்டிருக்கின்றான். எழுப்பி என்னப்பா விஷயம் என்று கேட்ட உடனே 2வது கேள்விக்கு இடமில்லாமல் ஒத்துக்கொள்கிறான். நான் எபிரேயன், ஜீவனுள்ள தேவனுடைய மனிதன், தப்பு எங்கிட்ட தான் இருக்கு, அதனால தான் உங்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்திருக்கு. நீங்க என்ன தூக்கி கடல்ல போட்டீங்கன்னா இந்த கடல் அமைதியாகிவிடும் என்று சொல்லுகின்றான். இதை கேட்டவர்கள் மாலுமிகள் மிக பயந்து போகின்றார்கள். என்ன இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை, இவ்வளவு தூரம் ஜாமானங்களை போடுவது அவர்களுக்கு பெரிய கவலையாய் இருந்தது என்பதை விட ஒரு மனிதனை தூக்கி கடலிலே போடுவது ஒரு இரத்தப்பழியை ஏற்றுக்கொள்வதற்கு சமானமாய் இருக்கிறது என்று பயந்து போகின்றார்கள். அந்த இரத்தப்பழி உங்களுக்கு வராது என்று சொல்லி யோனா சொன்னதுக்கு அப்புறமாக யோனாவை தூக்கி கடலிலே போடுகின்றார்கள். அங்கே மிகப்பெரிய மீனுக்கு தேவன் கட்டளையிட்டார். அந்த மீன் அவரை விழுங்கிவிட்டது. அங்கே இருந்து தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கின்றார், விண்ணப்பம் செய்கின்றார், ஜெபிக்கிறார். தேவன் மீனுக்கு கட்டளையிடுகிறார். மீன் அவரை சுமந்து கொண்டு போய் கரையிலே கக்கிவிட்டது. நினிவேவிலே கரையிலே கக்கிவிட்டது. இப்ப யோசித்து பாருங்க, தேவன் அவரை நினிவேவுக்கு போகும்படியாக சொன்னார். அவர் கீழ்ப்படிந்திருந்தால் அழகாக, சொகுசாக, சந்தோஷமாக கப்பலிலே போயிருந்திருக்கலாம். இப்பொழுது கீழ்ப்படியாமல் போகவே, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகவே தேவன் தன்னுடைய திட்டத்தை எப்படியாயிலும் நிறைவேற்றுவார். அதை நம்ம எப்பொழுதும் ஞாபகத்துல வச்சுக்கணும். தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். அப்போ கப்பலிலே போக முடியலையாப்பா, நீ இப்படி போய் என்று மீனை விழுங்குபடியாக செய்கின்றார். அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு மீன் வந்து நம்மை விழுங்குகிறது என்றால் எவ்வளவு உயிர் பயம் வந்திருக்கும், எவ்வளவு மரண ஓலம் இட்டிருப்போம். உள்ள போனது எத்தனை நேரம் இருப்போம், பிழைப்போமா சாவோமா, கொஞ்ச நேரத்துல ஜீரணம் ஆகி போயிருவோமா, எப்படி இருக்கும்? அங்கே உட்கார முடியுமா? அதுக்குள்ளார வயிற்றுக்குள்ளார திரும்பி படுக்க முடியுமா? நிக்க முடியுமா? எதுவுமே பண்ண முடியாத ஒரு இடம். அதே பிரயாண தூரம் போனார்கள். தேவன் கொண்டு போய் அங்க விட்டாரு. அந்த கக்கி போட்ட நிலையில எவ்வளவு நாத்து அடிச்சிருக்கோம், எப்படி எல்லாம் அந்த சூழ்நிலை இருந்திருக்கு யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப கடினமான ஒன்று. மெல்லிய சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் தேவன் அடித்து கொண்டு போவதற்கும் தயாராக இருக்கின்றார் என்பதை நாம் அதிலே வாசிக்க முடியும். 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன் என்று அங்கே எழுதுகின்றார். 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். என் ஆத்துமா தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேவுக்கு போனான் சரி, நினிவேவுக்கு போனான் சரி, ஆனால் அது அவ்வளவு சுலபமான வழியாக இருக்கவில்லை. அதற்காக அவர் செலுத்தினது மிக கடுமையான விலை என்பதை நாம் அறிவோம். அவர் மாத்திரமல்ல, அவராலே அந்த கப்பலிலே இருந்த மற்றவர்களும் பாதிக்கப்பட்டார்கள். அதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்முடைய பிரச்சனை நம்மோடு போவது கூட இல்லை, நம்மோடு இருக்கின்றவர்களையும் பாதிக்கிறது. நம்முடைய கீழ்ப்படியாமை நம்மோடு இருக்கின்றவர்களையும் கூட சில சமயத்துல பாதிக்கிறது என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும்.
அந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். எத்தனை பேரு அதை திட்டி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. யோனாவை இவன் பண்ணதுக்காக என்னோட சட்டையெல்லாம் போச்சு, என் பாட்டிக்கு வாங்கிட்டு வந்து இந்த புடவையெல்லாம் போயிடுச்சு, எங்க மாமாவுக்கு வாங்கிட்டு வந்து இந்த பேனா போயிடுச்சு, கடியாரம் போயிடுச்சு, எப்படியெல்லாம் பேசி இருப்பார்கள். பயம், எவ்வளவு பயம். இதெல்லாம் காரணம் ஈஸியான வழியை தெரிந்து கொள்ளாமல், தேவன் சொல்லும் பொழுது கீழ்ப்படியாமல் போனதுதான் அதற்கு காரணமாயிருந்தது. தேவன் தன்னுடைய திட்டத்தை எப்படியும் நிறைவேற்றுவார். நான் அதை செய்யணும், செஞ்சுதான் ஆகணும். அது ஈஸி வேவா, ஹார்ட் வேவா? சுலபமான வழியிலே அவர் சொல்லும் பொழுதே செய்து விடுகிறேனா, அல்லது தேவன் என் தலையில தட்டிதான் இதை செய் என்று சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் செய்கின்றேனா? பெற்றோர்கள் குழந்தையை பள்ளிக்கூடத்துக்கு முதல்ல அழைத்து கொண்டு போகும் பொழுது சந்தோஷமா போயிடுச்சுன்னா ஓகே, இல்லாவிட்டால் குச்சியை கையில் எடுத்து அடிச்சு 2 பேர் 3 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போயாவது அந்த பள்ளிக்கூடத்துல விட்டு வருகிறதை பார்த்திருக்கின்றோம். மூன்றாவதாக இன்னொரு உதாரணத்தை கூட நாம் பார்க்க முடியும். இயேசு தன்னுடைய கடைசி நேரத்துல பரலோகத்திற்கு போகும் பொழுது மார்க் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல இப்படி சொல்லுகிறார்: நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். அந்த சீசர்களிடத்துல அவர் சொன்னது, இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களிடத்திலே அவர் சொன்னது, நீங்கள் உலகமெங்கும் போங்கள், கோ, நீங்கள் போங்கள், எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்ற செய்தியை சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது: பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்படித்தான் சொல்லுகின்றார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வீர்கள், அப்பொழுது இந்த பயங்கள் எல்லாம் நீங்கும். பேதுரு ஒரு வேலைக்கார பெண்ணுக்கு பயந்து போய், யார் இந்த இயேசு, எனக்கு தெரியவே தெரியாதுன்னாரே, இந்த பயங்கள் நீங்கிவிடும். இயேசுவை பிடித்த பொழுது அவரை விட்டு ஓடி போனார்களே சீசர்கள், அப்போஸ்தலர்கள், அந்த பயங்கள் எல்லாம் தீரும். எப்பொழுது? பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். தைரியம் வந்துடும் உங்களுக்கு. இந்த தைரியம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யணும்? எருசலேமிலே எனக்கு சாட்சியா இருக்கணும். அதை சுற்றி இருக்கின்ற எருசலேம் என்பது ஒரு பட்டணம். யூதேயா என்பது அந்த பகுதியிலே, அந்த பகுதியை சொல்லுகின்ற ஒரு குறிக்கின்ற ஒரு பகுதி. அதற்கப்புறமாக அதற்கு மேல் பகுதியில சமாரியா, அதற்கப்புறம் உலகம் முழுவதும், தி அட்டர்மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகின்றார்கள். உலகத்தினுடைய கடைசி வரைக்கும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆக இயேசுனுடைய திட்டமும் இயேசுனுடைய கட்டளையும் இதுதான். நீங்கள் பூமி எங்கும் போக வேண்டும், சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்ய வேண்டும். அது எருசலேமிலிருந்து துவங்கி முதல்ல யூதேயா, சமாரியா, அதுக்கப்புறமாக உலகம் முழுவதும் போக வேண்டும். இது தேவனுடைய திட்டம், தேவனுடைய கட்டளையாகவும் இது இருந்தது. ஆனால் இந்த மனிதர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவர்கள் பலனடைந்தார்கள். எந்த இடத்திலே இயேசுவை பிடித்த பொழுது பயந்து ஓடினார்களோ அதே பட்டணத்திலே எழுந்து நின்று, நீங்கள் தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள் என்று தைரியமாக ஒரு கொலை குற்றச்சாட்டை அவர்கள் மேல் நேரடியாக சொல்லுகின்றார். அது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அது இரத்தப்பழி என்று அந்நாட்களில மக்கள் பயப்பட்ட ஒன்று. இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் சுமரக்கடவது என்று கூக்குரலிட்டார்களே, அந்த மக்களை பார்த்து நேரடியாக சார்ஜ் பண்றாங்க. நீங்கள் தான்
இயேசுவை சிலுவையில் அறைந்து அவரை கொலை செய்தவர்கள் என்று இவ்வளவு தைரியம் அடைந்தார்கள். அந்த வசனத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அவர்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எங்கே தரித்திருந்தார்கள்? எருசலேமிலேயே தரித்திருந்தார்கள். இதுதான் அதில் இருக்கிற ஒரு விஷயம். 2ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே அப்போஸ்தலர்ல விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்தார்கள், ஒன்றாக கூடியிருந்தார்கள். எத்தனை பேர்? அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு ஞானஸ்நானம் பெற்ற 3000 பேர் எல்லாரும் ஒருமித்து ஒன்றாக இருந்தார்கள். அப்படி வாசிட்டு போயிடுறோம். ஆனால் அது பல மாதங்கள், ஆண்டுகள் அப்படித்தான் இருந்திருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி என்ன பண்றாங்க? வீடுகள் தோறும் அப்பம் விட்டு அவர்கள் போஜனம் பண்ணி சந்தோஷமாக தங்களுடைய நாட்களை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது சரிதானா என்றால் ஓகே, அது சரிதான். கிறிஸ்தவ ஐக்கியம் என்பது அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். இப்பொழுது வெளியூர்ல இருந்து வந்தவர்களுக்கு சாப்பாட்டு பிரச்சனை வந்த பொழுது 4ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. இப்போ கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் தீந்துருச்சு, பணமெல்லாம் தீந்துருச்சு. இப்ப என்ன செய்தார்கள்? அவர்கள் உள்ளூர்காரங்க தங்களுடைய வீட்டை, தங்களுடைய உடைமைகளை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். பர்னபா போன்றவர்கள். 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அனனியா சப்பீராலும் அப்படி முயற்சி செய்து கொஞ்சம் எடுத்து வைத்து விட்டார்கள். ஆனால் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன், அவர்கள் முதல்ல யோசித்தது தங்களுடைய ப்ராப்பர்ட்டியை விற்று சக கிறிஸ்தவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு வைராக்கியம் உள்ள எல்லாரும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, வியாதியஸ்தர்கள் எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டார்கள், அவர்கள் சுகம் பெற்றார்கள். அங்க சுத்தியில இருக்கிற வியாதியஸ்தர்கள் எல்லாரும் எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். எருசலேம்ல இருந்தவர்கள் அவர்களுக்கு சுகம் கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல எருசலேமை உங்கள் போதகத்தால் நிரப்பினீர்கள் என்று அங்கே சொல்லுகின்றார்கள். இயேசுனுடைய திட்டம் என்ன? நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? எருசலேமிலே கூடி அங்கே ஒன்றாக சேர்ந்து கொண்டு அங்கே கிறிஸ்தவ வாழ்க்கை தான், அதுல நம்ம இரண்டாவது கருத்து இல்லை. ஆனாலும் கூட த பிரைமரி கமாண்ட் அல்லது அந்த கட்டளையை கவர்னன்ட் அல்லது தேவனுடைய திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றாமல் போனார்கள். 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல கொஞ்சம் கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்லி உதவிக்காரர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு உணவெல்லாம் போய் சேர்ந்தது. 7ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் சுவிசேஷம் பிரசங்கம் போவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது. அங்கே நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கின்றோம், எருசலேமிலே மிகப்பெரிய துன்புறுத்தல் நடந்தது. 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறடிக்கப்பட்டார்கள். 8ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். இப்ப யோசிச்சு பாருங்க, சிதறடிக்கப்பட்டார்கள் எருசலேமிலே இருந்து. அப்படியானால் அது எவ்வளவு பெரிய கடினமான ஒன்று. தங்களுடைய வீடுகளை விட்டு, ஐயோ
வீடு இல்லாட்டி போச்சு, அது என்னோட உயிர் போதும். தங்களுடைய குடும்பத்தை விட்டு, தங்களுடைய உறவுகளை விட்டு, தாங்கள் வாழ்ந்த அந்த பகுதியை விட்டு, தங்களுடைய ஆடு மாடுகளை விட்டுவிட்டு, தங்களுடைய அனைத்து தோட்டங்களையும் சொத்துகளையும் விட்டுவிட்டு சிதறடிக்கப்பட்டார்கள். சிதறடிக்கப்பட்டார்கள்னா நீங்க கொஞ்சம் கற்பனை செய்து பார்த்தால் அது எவ்வளவு கடினமான ஒரு நிலைமை அங்கே இருந்திருக்கிறது. தப்பித்தால் போதும் என்று ஓடுகின்றார்கள். அந்த வசனம் அப்படியே சொல்லுகிறது பாருங்களேன். யூதேயாவிலும் சமாரியா தேசங்களிலும் சிதறடிக்கப்பட்டார்கள். இயேசுனுடைய திட்டம் என்ன? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெறும் பொழுது பலனடைவீர்கள். நீங்கள் யூதேயாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் முழுவதும். இப்படி சிதறடிக்கப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள்? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்க. இயேசு இதைத்தான் முதல்ல சொன்னாரு. இயேசு இதைத்தான் முதல்ல சொன்னாரு. மைல்டா சொன்னார், சாஃப்டா சொன்னார், அல்லது மெல்லிய சத்தத்தோட சொன்னார். நீங்க போய் உலகம் எல்லாம் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கப்பா என்று மெதுவாக, அழகாக, சாஃப்டாக, அன்பாக எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படித்தான் சொல்லுகின்றார். ஆனால் இந்த மக்கள் கேட்கல. சரி, கேட்கலங்கிறதுனால விட்டு போச்சா? பிரச்சனை விட்டுதா? இல்ல. தேவன் அவர்களை ஒரு அடி அடித்தார். தலையில அடிப்பது என்று சொல்லுவது போல ஒரு மிகப்பெரிய அடி வாங்கி கொண்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு அப்புறமாக ஓடினார்கள். அதே திட்டத்தை தான் நிறைவேற்றினார்கள். தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். என்னை கொண்டுதான் நிறைவேற்றுகிறார். நான் மெதுவாக சொன்ன பொழுது கேட்டிருந்தால் சரியா இருந்திருக்கும். நானே அடி வாங்கிட்டு தான் போகணும் என்றால் கொஞ்சம் கடினமான ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறது. இதே மக்கள் தான் சிதறி போனதுக்கு அப்புறமாக உலகெங்கிலும் பிரசங்கம் செய்தார்கள். இன்னும் ஒரு உதாரணத்தை கூட பார்த்து நிறைவு செய்வோம். சவுல், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அவனை, தோமாவை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். இப்ப 7ஆம் அதிகாரத்துல ஸ்தேவான் ஒரு மிக நீண்ட ஒரு பிரசங்கத்தை செய்கின்றார். அதுல ஆரம்பத்திலே இருந்து, மோசையினுடைய பிரமாணத்திலே இருந்து, மோசையை பற்றி இதிலிருந்து இயேசு வரைக்குமாக ஒரு அழகான ஒரு சரித்திரத்தை சொல்லிவிட்டு, இப்படி இவர்களால் சொல்லப்பட்ட இயேசுதான் மேசியாதான் அவர், இயேசுதான் அவர் என்ற செய்தியை சொல்லுகின்றார். ஆனால் அவரை கொலை செய்து விடுகின்றார்கள். இந்த செய்தி சவுல் கேட்டிருப்பாரா? நிச்சயமாக. அதற்கு முன்பாக கிறிஸ்தவர்களுடைய செய்தி அவருக்கு தெரிந்திருக்குமா? நிச்சயமாக. அந்த பகுதியிலே வாழ்ந்த மரியாதைக்குரிய சங்கத்திலே இருந்த ஒருவர் தான். அப்போ அங்கே நடந்த எல்லா செய்திகளும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லா விஷயங்களும் தெரியும். அங்கே ஒருவர் நேரடியாக சொல்லுவதும் நிச்சயமாய் அவருடைய காதிலே விழாமல் இருந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. இத்தனைக்கு அப்புறமா அவர் என்ன பண்றாரு? 7ஆம் அதிகாரத்துல ஸ்தேவானுடைய பேச்சை கேட்கின்றார். பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா சரித்திரத்தையும் நியாய பிரமாணத்தையும் சொல்லி இயேசுனுடைய உயிர்த்தெழுதலையும் சொல்லுகின்றார். அதற்கப்புறம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். இந்த ரட்சிப்பின் செய்தி, இயேசுவனுடைய சுவிசேஷம் சாஃப்டா சொல்லப்பட்ட பொழுது அவர் என்ன பண்றாரு? அதை கேட்காமல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவேன் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக அவர் திட்டத்தோடு அவர் தேவாலயங்களுக்கு சீட்டுகள் வாங்கி கொண்டு அவர் வெளியே புறப்பட்டு போகிறார். ஏன் அவ்வளவு வெளியே போறாரு? எருசலேம் விட்டு சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணினார்கள். அவங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கொலை செய்ய வேண்டும் என்பது அவனுடைய திட்டமாயிருந்தது. 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பாய்கிறான். கொலை செய்யும்படி. 2வது வசனம் சொல்லுகிறது,
இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் என்று அவ்வளவு வேகமாக போர்ஸாக அவன் கிறிஸ்துவுக்கு விரோதமாக போகிறான். கிறிஸ்துவனுடைய செய்தியை கேட்டான். கீழ்ப்படிவதற்கு பதிலாக கிறிஸ்துவுக்கு விரோதமாக. ஏன் கிறிஸ்துவுக்கு விரோதமாக என்றால், அந்த கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவது, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று ஆண்டவர் கேட்கின்றார். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக துன்புறுத்தும்படியாக சீரிப்பாகிறான். என்னாச்சு? 13வது வசனத்துல, வானத்திலிருந்து ஒரு பெரிய ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. சீறி பாய்ந்தவன் 4வது வசனத்துல தரையிலே விழுந்தான். தரையிலே விழுந்தான். 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நடுங்கி திகைத்தான். நடுங்கி திகைத்தான், பூமியிலே விழுந்தான். யோசித்து பாருங்க. ஒருவேளை ஒரு வாகனத்திலே அவன் போயிருந்திருக்கலாம், கழுதியோ அல்லது அன்றைக்கு ஒட்டகத்திலேயோ ஏதோ ஒரு வாகனத்திலே அவன் போயிருந்திருக்கலாம். அதிலே இருந்து கீழே விழுகிறான், நடுங்குகிறான். 9வது வசனம் சொல்லுகிறது, பார்வை போய்விட்டது. தொடர்ந்து புசியாமலும் குடியாமலும் 3 நாள் அவன் அப்படியே கிடக்கிறான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கடினமான ஒன்று. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறான். இந்த செய்தி, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த செய்தி, இயேசு உயிரோடு எழுந்தார் என்ற செய்தி ஏற்கனவே அவருக்கு பல 100 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவாலே ரட்சிப்பு உண்டு என்பதை அவர் ஏற்கனவே கேட்டிருக்கின்றார். ஆனால் அதற்கப்புறமும் கீழ்ப்படியாமல் துன்புறுத்தும்படியாக சீறி பாய்ந்தவன் கீழே தரையிலே விழுந்து நடுநடுங்கி திகைத்து போய், கண் பார்வை போய் 3 நாள் சாப்பிடாம கடக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு அவன் ஆளாக்கப்படுகிறான். அதுக்கப்புறம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். யோசித்து பாருங்கள், ஈஸி வே ஆர் ஹார்ட் வே. சுலபமாக மென்மையாக சொல்லும் பொழுதே நாம் நம்மை திருத்திக் கொள்கிறோமா? வேத வசனத்தை படிக்கும் பொழுது மென்மையாக ஆண்டவர் நம்மிடத்திலே பேசுகிறார், மென்மையான குரலிலே பேசுகின்றார், சுலபமான வழிகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். ஊழியக்காரர்கள் பிரசங்கம் செய்யும் பொழுது தேவன் தன்னுடைய வசனத்தின் வழியாக மென்மையாக அழகாக பேசுகிறார். சிறு சிறு துன்பங்கள் வரும் பொழுது நான் என்னை சீர்படுத்திக் கொள்வதற்கு அது வாய்ப்பாய் யோசனை எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் கடினப்பட்டு கொண்டேன், ஆனாலும் கூட கடினப்பட்டு கொண்டேன். இப்போ இந்த சுலபமான வழியே எனக்கு போதுமா, அல்லது தேவன் என்னுடைய தலையில அடிச்சுதான் என்ன திருத்தணுமா? யோசித்து பார்ப்போம். எத்தனை முறை ஆண்டவருடைய செய்தியை நாம் கேட்டிருக்கின்றோம்? எத்தனை முறை நம்முடைய பாவங்களை குறித்ததான அது தவறு என்று சொல்லக்கூடிய செய்தியை நாம் கேட்டிருக்கின்றோம்? திருந்தலைன்னா ஆண்டவர் திருத்துவார். நான் திருந்தவில்லை என்றால் அவர் திருத்துவார். நான் நினைவேவுக்கு போகாமல் தர்ஷீசுக்கு தான் போவேன் என்று சொல்லி எதிர்த்து செயலை போனால் மீன் வைத்துக்கொள்ளலாம் போய் அந்த இடத்துக்கு போய் சேர வேண்டியதாகும். உலகம் எங்கும் போக மாட்டேன், நான் ஒரு கோபுரம் ஒரு பட்டணத்திலே தான் இருப்பேன் என்றால் மொழி தடுமாற்றத்தோட இன்றைக்கும் இருக்கின்றதே அந்த பிரச்சனை. மொழி வாரியாக பிரச்சனைகள், மொழி வாரியாக மாநிலங்கள், மொழி வாரியாக சண்டைகள், இது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உலகம் எங்கும் போங்கள் என்பதை மறுத்துவிட்டு எருசலேமிலே வாழ்ந்த மக்கள் மாபெரும் துன்பத்தின் வழியாக அவர்கள் தேவனுடைய திட்டத்தை தேவன் நிறைவேற்றினார். சுலபமாக மென்மையாக சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ளாத அந்த சவுல் தரையில விழும்படியாக செய்து நடுங்க வைத்து பார்வையெல்லாம் போய் தடுமாற்றத்தோட ராத்திரி பகலாக
சாப்பிடாம இருந்து அவரை ஏற்றுக்கொண்டார். இப்ப யோசித்து பார்ப்போம், என்னுடைய பாவங்களை குறித்து நான் எவ்வளவு முறை எச்சரிக்கப்பட்டிருக்கிறேன். நான் உண்மையான சபையை குறித்து, உண்மையான தொழுகையை பற்றி, ஆராதனையை பற்றி, உண்மையான தேவனுடைய திட்டங்கள், ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து நான் எவ்வளவு முறை எச்சரிக்கப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு முறை என்னுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக கேட்டிருக்கிறேன். எவ்வளவு முறை வேதத்திலே இருந்து நான் படித்திருக்கின்றேன். அதற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் இன்னும் நான் என்னுடைய பாவத்திலே தான் வாழ்வேன், என்னுடைய துன்மார்க்கத்திலே தான் வாழ்வேன், என்னுடைய மீறுதலில் தான் வாழ்வேன், என்னுடைய பெருமையிலே தான் வாழ்வேன், என்னை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது என்கின்ற இடத்திற்கு போய்விட்டால் கண்டிப்பாக தேவனுடைய கரத்திலே விழ வேண்டியதாயிருக்கும். தேவனுடைய கையிலே விழுவது பயங்கரமானது. தேவனுடைய கரத்திலே விழுவது பயங்கரமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்தோம், யோனாவுக்கு அது பயங்கரமாக இருந்தது. முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு அது பயங்கரமாக இருந்தது. சவுலுக்கும் அது பயங்கரமாக இருந்தது. அந்த ஆதி மனிதர்களுக்கும் அது பயங்கரமாகத்தான் இருந்தது. ஆகவே மெல்லிய சத்தத்திலே சொல்லும் பொழுது நாம் நம்மை அவருக்கு முன்பாக தாழ்த்துவோம், அவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் என்ன தலையில் அடிக்காத அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய தண்டனையை வாங்கி கொண்டுதான் போக வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு போகாதற்கு முன்பாக நான் என்னை திரித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.